Taste the Daily. சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தின் முன்பு பணியாணை வழங்காமல் இருக்கும் பொம்மை முதல்வர் அரசை கண்டித்து ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்வில் 3200 பேர் தேர்ச்சி பெற்றனர். அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி கடந்த மே மாதம் நடைபெற்று முடிந்த நிலையில் இதுவரையில் கலந்தாய்வு, நேர்காணல் போன்ற எவ்வித பணிகளும் நடைபெறாமல் இருப்பதை கண்டித்து பட்டதாரி ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தின் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட சுமார் 350க்கும் அதிகமான பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வில் வெற்றி பெற்றும் இதுவரை கலந்தாய்வு நடைபெறாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்தனர். நியமன தேர்வுன்னு இந்த முதலமைச்சர் தான் எங்களுக்கு அறிவிச்சாரு. அதை கொண்டு வரதுக்குமே எத்தனையோ கேஸ் தடைகளை தாண்டி இந்த எக்ஸாமை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் எக்ஸாமை நடத்தியிருக்காங்க. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். ஆனால் நடத்தியும் என்ன பிரயோஜனமும் இல்லாமல் இப்போ வரைக்கும் எங்களால் பணி நியமன ஆணை பெற முடியல, பணியில் போய் ஜாயின் பண்ண முடியல. இவ்வளோ நாளும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். எக்ஸாம் முடிகிறதுக்கு அவ்வளோ லேட் ஆச்சே தவிர அதை தாண்டி மறுபடியும் ரிசல்ட் வரக்கு அவ்வளோ போராட்டம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் வரதுக்கு அவ்வளோ போராட்டம். அதுக்கடையில் அத்தனை கேஸு, ஒவ்வொரு கேஸும் தாண்டி 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 இந்த இடத்துல வந்து நின்று இன்னும் மறுபடியும் கேஸ்னா இன்னும் நாங்கள் எத்தனை வருஷம் தாங்க சார் வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியும்? எங்களுக்கு இதுக்கு எப்படியாவது ஒரு சொல்யூஷன் தயவு செஞ்சு கொடுங்க. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வீட்டிற்கு தீ வைத்தவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீடாமங்கலத்தை அடுத்த அனுமந்தபுரம் கிராமம் மேலத்தெருவில் வசிக்கும் பேபி என்பவருக்கு அருகில் உள்ளவர்களுக்கும் வீட்டு இடம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 28ஆம் தேதி அவர்கள் பேபியின் வீட்டிற்கு அக்கம்பக்கத்தில் உள்ள சிலர் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டில் இருந்த பொருட்கள் தீயில் எரிந்து நாசமான நிலையில் பேபி நீடாமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுவரை போலீசார் வீட்டிற்கு தீ வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை பாதிக்கப்பட்டவர்களின் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த 4 வருஷமா இந்த 2 வீட்டுக்காரனும் இதே பழப்பு தான். மகேந்திரன், திவாகர், திவாசி, தீபன், அவள் அம்மா மைதிலி, எங்களை இது கேமலாதா, மைதிலியில் கேமலாதா. உன் மகனை அடித்தா யாரடி இருக்குதுன்னு மகேந்திரன் கேட்குறான். என் மகன் 8 மணிக்கு மேலே போயிட்டான். 9 மணிக்கு வீட்டை பிடிச்சி கொளுத்தி விட்டுட்டான். ஒரு சரணம் அல்ல சாமி. திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் பிரபல வீட்டு உபயோக விற்பனை நிலையமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் 41வது கிளை திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதிய ஷோரூமை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் மேனேஜிங் பார்ட்னர் ராஜா ரவிச்சந்திரன், பார்ட்னர்கள் அருள்குமார், அருண் கார்த்திக், அர்ஷிதா ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். திறப்பு விழாவில் பல முன்னணி நிறுவனங்களின் உரிமையாளர்கள், நிர்வாக ஊழியர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருச்சியில் 3வதாக திறக்கப்பட்டுள்ள இந்த புதிய கிளையின் திறப்பு விழாவை ஒட்டி பிரபல பிராண்டுகளின் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மின்சாதன பொருட்கள், செல்போன் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சலுகை விலையில் விற்பனை செய்யப்படுவதாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினர் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். நம்மக்கிட்ட வந்து லார்ஜ் அப்ளைன்சஸ், ஸ்மால் அப்ளைன்சஸ், மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிற எல்லாமே அப்ளைன்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால குட் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. என்னென்ன ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அதுக்கு அடிஷ்னல் கிஃப்ட்ஸ் கிடைக்கிது. இதில் என்னென்னா தீபாவளியும் சேர்ந்து வரனால ஐசிங் ஆன் த கேக் மாதிரி டபுள் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வாங்க, எல்லா ப்ராடக்ட்டும் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள். திருச்சி மக்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணுக்காக ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம்னு நம்புகிறோம். அண்ட் திருச்சி மக்களுக்கு கண்டிப்பாக வாங்க.